الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த வாராந்திர தொடர் வகுப்பில் ஷைத்தானின் நுழைவாயில்கள் என்ற தலைப்பை பார்த்து வருகின்றோம். இன்று நாம் பார்க்க போவது ஷைத்தானின் நுழைவாயில்களில் அத்தஷ்கீக். அத்தஷ்கீக் என்று சொன்னால் சந்தேகத்தை உருவாக்குதல், சந்தேகத்தை ஏற்படுத்துதல். அதாவது ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஈமானிய அடிப்படைகளில், ஈமானிய நம்பிக்கைகளில், மார்க்க விடயங்களில், அவனது வணக்க வழிபாடுகளில், இவைகளிலெல்லாம் ஷைத்தான் சந்தேகத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை உருவாக்குவான். இதுவும் அவனது சூழ்ச்சிகள் நின்றும் உள்ள ஒரு சூழ்ச்சியாகும். நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், ஷைத்தான்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இருக்கிறார்கள். மனிதர்களில் உள்ள ஷைத்தான்கள் மிக ஆபத்தானவர்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனெனில் அவனுக்கு மிக நெருக்கமானவர்களை ஷைத்தான் என்ன செய்வான் என்றால் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவான். அந்த அடிப்படையிலே குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். ஒருவனுடைய நெருங்கிய நண்பன், அந்த நண்பனின் ஊடாக கூட அவன் வழிகட்டு போகலாம். ஷைத்தான் அவனை என்ன செய்வான், தனக்கு சாதகமாக பயன்படுத்துவான். சூரத்து சாஃபாத்திலே இடம்பெறக்கூடிய இந்த செய்தி 37வது அத்தியாயம் 50 to 59 வரை உள்ள வசனங்கள். இதிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், فَأَقْبَلَ بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ. அதாவது சுவர்க்கவாசிகள் என்ன செய்வார்கள், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொண்டு பேசிக்கொண்டு இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற போது ஒருவர் சொல்வார், قَالَ قَائِلٌ مِّنْهُمْ إِنِّي كَانَ لِي قَرِينٌ. அதாவது எனக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான். இப்போ கரீன் என்ற வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னா, கரீன் என்பது ஒவ்வொருவரோடு இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கும் பயன்படுத்தப்படுகிறது கரீன் என்ற வார்த்தை. அப்ப எனவே இவர் சொல்கிறார், அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தார். அப்ப அந்த நண்பரை ஷைத்தான் எப்படி பயன்படுத்தி இருக்கிறான் உலகத்துல, அல்லாஹ் அதை முன்கூட்டியே நமக்கு சொல்கிறான். அந்த நெருங்கிய நண்பனை ஷைத்தான் எப்படி பயன்படுத்தி இருக்கிறான். இது ஒரு முக்கியமான ஒரு இடம். நாம் ஒவ்வொருவரும் அதாவது விழிப்புணர்வு பெற வேண்டிய ஒரு செய்தி.
அல்லாஹ் இவற்றை முன்கூட்டியே நமக்கு சொல்கிறான். அதாவது அந்த நண்பன், அவனது நெருங்கிய நண்பன் அவனிடம் என்ன கேட்டான் உலகத்தில் வாழுகின்ற போது? யகூலு அஇன்னக லமினல் முஸத்திகீன் அஇதா மித்னா வகுன்னா துராபன் வஇதாமன் அஇன்னா லமதீனூன். அவன் எதை கேட்கிறான்னு சொன்னா, நாம் மரணித்து மண்ணோடு மண்ணாகி நாம் உக்கிப்போன பிறகு நாம் எழுப்பப்படுவதை நீ நம்புறியா அப்படின்னு என்ன செய்தான்? அவன் என்னிடம் கேட்டான். அப்ப கேட்பது யாரு? நெருங்கிய நண்பன், அப்படிதானே? அப்ப இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. அப்ப இது ஷைத்தானுடைய வேலை. எனவே இப்ப நமது அடிப்படையான நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் ஷைத்தான் என்ன செய்வான்? இவ்வாறான சந்தேகங்களை ஏற்படுத்துவான், சந்தேகங்களை உருவாக்குவான். அப்ப நாம் தான் நமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அப்படிதானே? நாம் ஒவ்வொருவரும் நமது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதில் நாம் தான் பொறுப்பாளர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மூமின்களை நீங்கள் உங்களை நரகை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். அவரவர் தன்னை என்ன செய்ய வேண்டும்? நரகை விட்டு காத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அவரவருக்கு உண்டு. எனவே நாம் நமது காதுகளுக்கு வரக்கூடிய எல்லா செய்திகளையும் என்ன செய்யக்கூடாது? மார்க்கத்தின் பெயரால் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது நமது ஈமானில் என்ன செய்யும்? சந்தேகத்தை உருவாக்கும், நம்பிக்கையில் சந்தேகத்தை உருவாக்கும். எனவே நாம் வாழக்கூடிய இந்த காலம் ஒரு மிக ஆபத்தான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படிதானே? நாம் அதாவது காலாகாலமாக அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்த விடயங்கள்ல கூட என்ன போற போக்குல அப்படி சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டு சென்று விடுவார். பாக்குறோமா இல்லையா? நாம் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்த விடயங்கள்ல கூட என்ன நடக்கும்? சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, நான் உங்கள் விஷயத்தில் மிகவும் பயப்படுவது யாரை என்றால், அதாவது நாவன்மை மிக்க அறிஞராக இருக்கக்கூடிய முனாஃபிக், நயவஞ்சகன். இவர்களை எல்லாம் ஷைத்தான் என்ன செய்வான்? பயன்படுத்துவான். குல்லு முனாஃபிகின் அலீமில் லிசான். என்ன? நாவன்மை மிக்க ஒவ்வொரு முனாஃபிக்குடைய விஷயத்தையும் நான் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல பாருங்க, நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நாம் நிச்சயமாக நாளை மறுமையிலே எழுப்பப்படுவோம் படைத்த ரப்பின் முன்னால். எப்படி இந்த சந்தேகத்தை அந்த நெருங்கிய நண்பன், அவனது நெருங்கிய நண்பன் உருவாக்கி இருக்கிறான்னு பாருங்க. நாம் எல்லாம் மரணித்து மண்ணோடு மண்ணாகி உக்கிப்போன பிறகு மறுபடியும் எழுப்பப்படுவோம் என்பதை நீ என்ன நம்புகிறாயா? இதை என்ன உண்மைப்படுத்துகிறாயா என்று அவன் என்னிடம் கேட்டான். இதுல இருந்து தப்புறதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல, உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள். எனவே நறுமை சகோதரர்கள், நாங்கள் சில நேரங்கள்ல என்ன செய்வோம்? சில கபறுகள், மண்ணறைகளை கடந்து செல்கின்ற போது அவைகள் இடிந்து அதில் என்ன செய்யும்? அப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கும். இதை பார்க்கும் போது கூட ஷைத்தான் ஒரு சந்தேகத்தை உருவாக்குவான். இவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள்? புரியுது அவன் சொல்றது. எனவே அல் குர்ஆன் சுன்னாவுடைய அந்த ஞானம், இல்ம், அந்த உறுதியான நம்பிக்கை தான் என்ன செய்யும்? இவ்வாறான சந்தேகங்களிலிருந்து, ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்தேகங்களிலிருந்து எம்மை பாதுகாக்கும். என் அருமையான சகோதரர்களே, இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது என்ன, உலகத்துல அவனது நெருங்கிய நண்பன், இவங்க சொர்க்கத்துல பேசிக்கொண்டிருக்கிறாங்க. சொர்க்கத்தில் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற போது, அதாவது அந்த சொர்க்கத்தில் உள்ளவர் என்ன சொல்வார்? நரகத்தில் உள்ள அந்த எனது நண்பனை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா, பார்க்க விரும்புகின்றீர்களா அப்படி என்று கேட்பார். அப்படி என்று கேட்கின்ற போது சொர்க்கத்துல நாங்க எதை விரும்புகிறோமோ அது உடனே நடக்கும், அப்படிதானே? சொர்க்கத்தில் நாம் எதை விரும்புகிறோமோ அது உடனே என்ன செய்யும்? அதை அல்லாஹ் நிகழ்த்துவான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், எதை விரும்புறீங்களோ அது உங்களுக்கு உண்டு. அப்படி அவர் கேட்கும் போதே காண்பிக்கப்படும், எங்க அவனது நண்பன் நரகத்தில இருப்பான். ஃபரஆஹு ஃபி ஸவாஇல் ஜஹீம், எங்கு நரகத்தில் இருப்பதை அவர்கள் பார்ப்பார்கள். உடனே என்ன செய்யும்? அது காட்டப்படும்.
அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் உரையாடல் எப்படி மாறும் என்றால், அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த அவரது நண்பனோடு அந்த உரையாடல் மாறும். அவரை பார்த்து இவர் சொல்வார், கால தல்லாஹி இன்கித்த லதுர்தீன். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு அவர் என்ன சொல்வார் என்றால், நிச்சயமாக நீ என்ன செய்தாய், என்னை வழிகெடுப்பதற்கு நீ முயற்சித்தாய் அப்படி என்று சொல்லி அவர் சொல்வார். அது அவ்வாறு சொல்லிவிட்டு அது சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், வலவுலா நிஅமத்து ரப்பி லகுன்து மினல் முஹ்தரீன். அதாவது எனது ரப்புடைய அருள் மட்டும் இல்லை என்றிருந்தால் நானும் நரகத்துக்குரியவனாக ஆகியிருப்பேன் என்று அவர் சொல்வார். சுப்ஹானல்லாஹ், இது ஷைத்தானுடைய முக்கியமான ஒரு நுழைவாயில். என்ன செய்வது? சந்தேகத்தை உருவாக்குவது. இப்ப நமது சமூகத்துல கூட நீங்க எடுத்தீங்கன்னா, பெரும்பாலும் இப்ப நாங்க வாழக்கூடிய நாடுகள்ல, அதாவது நாம் பல மதங்களை சார்ந்தவர்கள், அப்படித்தானே? இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், இப்படி ஒரு சமூகத்துல வாழுகிறோம், ஒரு கலப்பு. இதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல நமது பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய கல்விக்கூடங்கள்ல கூட என்ன செய்வாங்க, கலந்து இருப்பாங்க. சில பொழுதுகளில் அவர்கள் என்ன செய்வார்கள், இஸ்லாம் தொடர்பான சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் கேள்விகளை கேட்பார்கள். புரியுதா சொல்ற? முஸ்லிம் மாணவர்களிடம், கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளிடம் கேட்கின்ற போது அதற்கு சரியான பதில் அவருக்கு தெரியவில்லை என்றால், அந்த கேள்விக்கு சரியான பதில் அவரிடம் இல்லை என்றால், அவருக்கு இஸ்லாத்துல சந்தேகம் ஏற்படும். மார்க்கத்தில் அதற்கு தெளிவான பதில் இருக்கும் அவர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்களுக்கு. ஆனாலும் அவரிடம் அதற்கு தெளிவான பதில் இல்லை என்கின்ற போது என்ன நடக்கும்? அவருக்கு இஸ்லாத்தை மீது சந்தேகம் ஏற்படும், பிடிப்பு இல்லாமல் போகும். அப்ப இது ஒரு ஆபத்தான நிலை. அப்ப இன்று நாம், அதாவது சோசியல் மீடியாக்களாக இருக்கலாம், இன்ன பிற ஊடகங்கள், இவ்வாறான சந்தேகங்களை உருவாக்குகின்ற போது அதற்கு உரிய பதில் அவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? கொடுக்கப்பட வேண்டும். எனவே சிலரை பார்த்தீங்கன்னா, இப்ப வெளிப்படையாக இஸ்லாம் போன்று இருந்தாலும் உள்ளத்துல பிடிப்பில்லாமல் இருக்கும் இஸ்லாத்தின் மீது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இது என்ன? அவர்களுக்குள் இஸ்லாம் சம்பந்தமாக எழக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில் அவர்களுக்கு கிடைக்காத போது, அவர்களுக்கு தெரியாது, அந்த பதில் இல்லை என்கின்ற போது அவர்களுக்கு மார்க்கத்தில் என்ன செய்யாது, ஒரு பிடிப்பு ஏற்படாது. அப்ப ஷைத்தான் என்ன செய்யும்? இது ஒரு ஷைத்தானுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக இது இருக்கிறது. புரியுதா சொல்றது? மார்க்க விடயங்கள்ல சந்தேகத்தை ஏற்படுத்தி அவர்களை மார்க்கத்தில் பிடிப்பற்றவர்களாக ஆக்குவது, மார்க்கத்திலே ஆர்வமற்றவர்களாக ஆக்குவது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப உண்மையில் இவைகள் அடையாளம் காணப்பட்டு இவைகளுக்கு உரிய விளக்கங்கள், பதில்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தனியான வகுப்புகள் வைத்து அது போன்ற கேள்விகள் இருந்தால் என்ன செய்யணும்? அவர்களுக்கு அந்த பதில்கள், அவைகள், அந்த சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படுகின்ற அமைப்பிலே பதில்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பகுதி. என் அருமையான சகோதரர்களே, அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? இதை ஆயுதமாக பயன்படுத்துவான். மக்களை மார்க்கத்தை விட்டு படிப்படியாக தூரப்படுத்துவதற்கு என்ன செய்யறது? மார்க்க விடயங்கள்ல சந்தேகங்களை உருவாக்குவது. அதுக்கு இன்றைய நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் உள்ள என்ன, இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், சோசியல் மீடியாக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இதில் இருக்கிறது. அதில் நன்மைகள் எப்படி இருக்கின்றது, அதே போன்று என்ன செய்யுது, தீமைகளும் இருக்கின்றன. ஒரு சகோதரர் என்னிடம் சொன்னார், அதாவது நான் இந்த காதியானிகளுக்கு மறுப்பு கொடுப்பதற்காக காதியானிகள் உடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நான் இணைந்தேன் என்று சொன்னார். நான் சொன்ன நல்ல விஷயம், ஆனால் காதியானிகளுக்கு மறுப்பு கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு மார்க்க அறிவு இருக்க வேண்டும். இல்ல நீங்க என்ன செய்யுங்க, உங்களை ஆபத்துல போட்டு கொள்றீங்க. நீங்க என்ன செய்றீங்க? அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? உங்களுக்கு மார்க்கத்துடைய அறிவு, ஞானம் இருக்க வேண்டும், மார்க்கத்துல தெளிவு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்க என்ன செய்றீங்க? உங்களை ஒரு ஆபத்துக்குள் போட்டுக் கொள்கிறீர்கள். அப்படித்தானே? ஒருவருக்கு இந்த உலகத்துல உள்ள மிகப்பெரிய முசீபத்தும் ஃபித்னாவும் என்னவென்றால், அவன் தீனில் குழப்பத்துக்குள் ஆவது.
தீன் மார்க்கத்தில் குழப்பத்துக்குள்ளாவது இருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஃபித்னா. அதை நாங்க ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, ஃபித்னாவுக்குள் ஆழ்த்தி கொள்ள கூடாது. ஏன்னா முதல் விஷயம் நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். முதல் விஷயமா தானே. இப்ப நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். நம்மை காத்து கொண்டுதான் மற்ற எல்லாம். நாம் நமது மறுமை இழந்துவிடக் கூடாது. நாம் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும். எனவே அதனால் நாம் யாரு, முதலில் நம்மை காத்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதனாலதான் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி, 4319 வருகிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் சமிஅ பித்தஜ்ஜால், உங்களில் யாராவது தஜ்ஜாலை பற்றி செவியுற்றால், தஜ்ஜால் வந்து விட்டான், தஜ்ஜால் வந்து விட்டான் என்ற செய்தி உங்களுக்கு கிடைத்து விட்டால் நீங்கள் அவனை விட்டு விலகி விடுங்கள் என்றாங்க. சொல்லலாம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அங்கு செல்லக்கூடாது, அங்கு நீங்க செல்லக்கூடாது. ஃபவல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன ரஜுல லயஅதீஹி வஹுவ யஹ்ஸிபு அன்னஹு முஃமின், ஒருத்தர் வருவார், என்ன நான் தஜ்ஜாலை எதிர்கொள்ள போகிறேன் என்று தான் ஒரு மூமின் என்று அவர் எண்ணியவராக வருவார். என்ன செய்வார், ஃபயுத்பிஉஹு மிம்மா யபஅஸு பிஹி மினஷ் ஷுபஹாத், அவன் என்னத்தை கொண்டு வாரானோ அவன் என்ன செய்வான், சிலதை காட்டுவானா இல்லையா, அவைகளை பார்த்து இவர் என்ன செஞ்சிடுவாரு, அவருடைய தீன்ல குழம்பி விடுவார். அந்த அவனுடைய அந்த சுபஹாத்துகள், அவன் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபித்னாக்களுக்கு பின்னால் செல்ல ஆரம்பித்து விடுவார். நறுமையான சகோதரர்களே, இன்று நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல, அதாவது சாதாரணமாக கொஞ்ச நாளைக்கு ஒருக்க யாராவது ஒருத்தன் வெளியாகும், அந்த அற்புதத்தை செய்யறாரு, இந்த அற்புதத்தை செய்யறாரு, அப்படி வைத்தியம் பார்க்கிறாருன்னு கிளம்புவான். கிளம்பினா பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கூட்டம் போகுதா இல்லையா, ஒரு கூட்டம் அலைமோதி செல்வதை பார்க்கிறோம். இலங்கையில கொஞ்சம் காலத்துக்கு முன்னால என்ன செய்யறாரு, பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் வந்தார். எதுக்கு, அவர் என்ன செய்யறார், வைத்தியம் செய்யறார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா கூட்டம் அலமோது கூட்டம். இப்படி அதாவது நாம் சமூகத்துல என்ன செய்யுது, தஜ்ஜால் நிகழ்த்த போகக்கூடிய சாதாரண விஷயங்களா, இவர்கள் நிகழ்த்த ஒன்றுமே இல்லை. அப்ப இதற்கு பின்னாலே என்ன செய்யறாங்க, சென்று சிலர் ஈமானை எல்லாம் இழந்து விடுகிறார்கள், ஈமானை எல்லாம் பறி கொடுக்கிறாங்க. அப்ப இங்கு மிக முதன்மையானது ஒருவர் தனது தீனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தனது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, அதாவது ஜோதிடரிடம் நீங்கள் செல்லக்கூடாது இல்லையா, நீங்கள் சென்றால் உங்களோட என்ன செய்வீங்க, உங்களோட ஈமான் அங்க பறிபோகக்கூடிய விஷயம் நடக்கும். அவன் சொல்வதை நீங்கள் உண்மைப்படுத்தினால், அவன் சொல்வதை உண்மைப்படுத்தினால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளப்பட்டதை நீங்கள் நிராகரித்தவராக ஆகிவிடுவீர்கள். இப்படி பாத்தீங்கன்னு சொன்ன நறுமை சகோதரர்களே, நாம் மார்க்க நமக்கு என்ன சொல்லுது, சிலருக்கு எவ்வளவுதான் இவற்றை எடுத்து சொன்னாலும் என்ன செய்யறாங்க, அவைகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை நம்ம சமூகத்தில் இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரிக்கிறான். இதை தஜ்ஜால் வந்து விட்டான் என்று நீங்கள் கேள்விப்பட்டால் நான் என்ன செய்யலாம், எனது ஈமானை வைத்து நான் அவனை எதிர்கொள்வேன், நீங்க போகக்கூடாதுன்றாங்க சொல்லலாம். இப்ப யாருக்கு சொல்றாங்க, இத யாருக்கு முன்னால சொன்னாங்க, சஹாபாக்கள். எவ்வளவு பெரிய ஈமானுக்குரியவங்க அவர்கள், இவ்வளவு பெரிய ஈமானுக்குரியவர்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சொல்றாங்கடா. அப்போ ஒவ்வொருவரும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் என்னை முதலில் என்ன செய்ய வேண்டும், நரகிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். எனது ஈமானை நான் ஃபித்னாவுக்குள் ஆழ்த்தி கொள்ளக்கூடாது. நான் அடுத்தவனுக்கு பதில் சொல்ல போறேன் என்ற பெயர்ல போய் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் ஃபித்னாவில் வீழ்ந்து விடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எடுத்து என்ன செய்யறாங்க, தௌராத்தை அவங்க படிக்கிறாங்க. தௌராத்தை படிக்கின்ற போது நபி அவர்கள் அதை விரும்பல, நபி அவர்கள் அதை விரும்பவில்லை. நான் கொண்டு வந்திருக்கக்கூடியது, மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போது உயிரோடு இருந்தாலும் எதைத்தான் பின்பற்றுவாங்க, எனக்கு அருளப்பட்டதான் பின்பற்றுவாங்கன்றான். உமர் ரலியல்லாஹு அவங்க யாரு, எவ்வளவு பெரிய ஈமானுக்குரியவங்க. ஷைத்தான் என்ன செய்வான், வேறு வழியில் தான் பயணிப்பான்கின்ற அளவுக்கு ஈமானுக்குரியவர்கள். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான பகுதியில் சிலரை பார்த்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாம் பிற மதத்தவர்களுக்கு இப்ப இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறோம், தாவா செய்ய வேண்டும், தாவா செய்ய வேண்டும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா சிலரை பாத்தீங்கன்னா மதங்கள் ஒப்பீட்டு ஆய்வு என்று சொல்லி போய்
அவங்க என்ன செஞ்சிடறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. மதங்களை ஒப்பிட போகிறோம் என்று போய் என்ன செய்யறாங்க, அவர்கள் எங்க போயிடுறாங்க, அவங்க ஏன் அவங்களுக்கு சரியான இஸ்லாத்தை பற்றிய தெளிவு போதாது. எனவே நறுமை சகோதரர்கள், இதுல மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இது நீங்க எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஷைத்தான் வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான ரூட். இது மிக ஆபத்தான ஒரு வழி. என்ன செய்வான், இவ்வாறு மார்க்க விடயங்களிலே சந்தேகங்களை உருவாக்குவதற்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது சர்வசாதாரணமாக சில செய்திகள் வரும், அந்த செய்தியை சொல்றவன் யாரு, அந்த செய்திக்கு ஏதாவது ஆதாரங்கள் அடிப்படைகள் இருக்குதா, எதையும் பார்க்கறது இல்லை. சும்மா ஒரு செய்தி என்ன செய்து வருது, அது அவங்களோட உள்ளத்துல என்ன செய்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அவனோட மார்க்கத்துடைய அடிப்படையான நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல ஆட்டம் காண செய்கிறது. இது நாங்க மிக முக்கியமான ஒரு விடயம். நாம் நமது தீனை மார்க்கத்தை என்ன செய்வது, பாதுகாத்துக்கொள்ள. நீங்க பாத்தீங்கன்னா திறந்த வாசிப்பு பேர்ல என்ன செய்யறாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அனைத்தையும் திறந்த வாசிப்பு ஒரு பேரை வச்சுக்கொண்டு போய் எதில் என்ன செய்யறாங்க, குர்ஆனுடைய விஷயங்கள், மார்க்க விஷயங்கள், இதிலெல்லாம் நமக்கு வரம்புகள், வரையறைகள் இருக்கின்றன. அவைகளை நாம் என்ன செய்யலாது, கடந்து போக முடியாது. இதுதான் நமக்கு போட்ட வரம்பு. அப்படிதானே? குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான், அல்லாஹ் சொல்றான், ஆல இம்ரானுடைய ஆரம்பத்துல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது வர்ராசிஹூன ஃபில் இல்ம், யாரு வர்ராசிஹூன ஃபில் இல்ம்டா யாரு, அவங்க மார்க்கத்தில் அவ்வளவு ஆழமான ஞானம் உள்ளவர்கள். மார்க்கத்தில் அவ்வளவு ஞானம் உள்ளவர்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள், யகூலூன ஆமன்னா குல்லும் மின் இந்தி ரப்பினா, அதாவது எமது ரப்பிடம் இருந்து வந்த அனைத்தையும் நாம் ஈமான் கொண்டோம் தான் சொல்லுவாங்க. அங்க திறந்த வாசிப்பில் என்ன சொல்லுவாங்க, எமது ரப்பிடம் இருந்து வந்த அனைத்தையும் நாம் நம்பிக்கை கொண்டோம். அவங்க தான் எப்படி துவா செய்வாங்க, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப், அதாவது எமது உள்ளங்களை நீ நேர்வழியில் செலுத்திய பிறகு அவற்றை வழிதவரச் செய்து விடாதே என்று துஆ செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நம்மை ஆபத்துல போட்டுக்கொள்ளக்கூடிய இந்த பகுதி என்பது மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. என் அருமையான சகோதரர்களே, பாருங்கள், இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவாகிறது, 132வது வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சில மனிதர்கள் வருகிறார்கள். சில மனிதர்கள் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, நாம் நமது நஃப்ஸிலே நமக்குள் சில விடயங்களை நாம் உணர்கிறோம், சில சிந்தனைகள் வருகின்றன, அவைகளை நாம் பேசுவதை பயப்படுகிறோம். நாம் அதை பேசுறத பயப்படுகின்ற அளவுக்கு என்ன செய்து அவ்வாறான சிந்தனைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேட்கிறாங்கடா, வகது வஜத்துமுஹு, நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்களா, நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டுவிட்டு நபி அவர்கள் ஆம் என்று சொன்ன போது சொன்னாங்க, ஸாக ஸரீஹுல் ஈமான், அதுதான் என்ன, தெளிவான ஈமான், நம்பிக்கை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த இடத்துல எது தெளிவான ஈமான், எது தெளிவான ஈமான் சொல்றாங்க, இங்க சொல்றாங்க, எதை சொல்றாங்க தெளிவான ஈமான் என்று? அதாவது அவர்கள் அது என்ன செய்யறாங்க, அதை தவறாக உணர்கிறார்களே, அதை பாவமாக உணர்றாங்களே, அதை பேசுவது என்ன செய்யறாங்க, பாவமாக உணர்கிறார்களே, அந்த அந்த உணர்வு இருக்கிறது, அதுதான் என்ன ஈமான், அதுதான் என்ன, அதுதான் ஈமான். இது என்ன, இது தவறு, இது ஒரு தவறான சிந்தனை, இது ஒரு தவறான சிந்தனை, இது ஒரு பிழையான சிந்தனை என்று அவர்களுக்குள் அந்த உணர்வு வருதுன்னா அவர்கள்ட்ட என்ன இருக்குது, மார்க்கத்துடைய விளக்கம் இல்ம் இருக்கிறது, மார்க்கத்துடைய விளக்கம் இல்ம் அவர்களிடம் இருக்கிறது. அந்த இல்மின் மூலம் அவங்க முடிவு செய்யறாங்க, இந்த சிந்தனை என்னது, ஒரு தவறான சிந்தனை, இது ஒரு பிழையான சிந்தனை என்ற விளக்கம். அந்த விளக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன இருக்குது, மார்க்க அறிவு, இல்ம், ஈமான் இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதுதான் என்ன, அதாவது தெளிவான ஈமான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹதீஸ்ல தெளிவாக இவர் ஷைத்தானண்டே வருது. ஷைத்தானண்டே ஹதீஸ் எப்படி வருது, முஸ்லிம்ல 3276வது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதி ஷைத்தானு அஹதக்கும், உங்களில் ஒருவரிடம் ஷைத்தான் வருவான். ஷைத்தான் வருவான் என்ற என்ன விளக்கம்? ஷைத்தான் வருவான் என்ன விளக்கம்? ஒன்று, ஷைத்தான் அவ்வாறான எண்ணங்களை உருவாக்குவான், தவறான அந்த சிந்தனைகளை அவருக்குள் உருவாக்குவான். புரியுதா அவங்க சொல்றது? அல்லது மனிதர்கள்ல என்ன செய்வான், அப்படியானவன் வந்து உங்களோட என்ன செய்வான், பேசுவான். அது மீடியாக்களாக இருக்கலாம், இது போன்றவைகளாக இருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு வடிவத்தில், புரியுது அவன் சொல்றது, இவ்வாறு ஷைத்தான் உங்களிடம் வந்து என்ன கேட்பான் என்றால், அதாவது இதை படைத்தது யார், இதை படைத்தது யார் என்று கேட்பான், இதை படைத்தது யார் என்று கேட்பான். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு அவன் இறுதியில் என்ன கேட்பான் என்று சொன்னால், உனது ரப்பை படைத்தவன் யார், உனது இறைவனை படைத்தவன் யார் என்று என்ன செய்வான், ஒரு கேள்வியை எழுப்புவான். எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இவ்வாறான ஒரு சிந்தனை வருகின்ற போது மார்க்கத்துடைய வழிகாட்டல் என்ன, திறந்த வாசிப்பா? இங்கு மார்க்கத்துடைய வழிகாட்டல் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த ஒரு நிலைக்கு என்ன செய்ய அவன் சென்று விட்டால் உடனே அல்லாஹ்விடம் அவன் பாதுகாப்பு தேடட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அவன் பாதுகாப்பு தேடட்டும். அந்த சிந்தனையை உடனே நிறுத்தி கொள்ளட்டும். அதோடு என்ன செஞ்சிட வேணும், அதற்கு நாம் எதை போற்ற வேணும், வேலியை போட்டு விட வேண்டும், அதோடு நாம் நிறுத்தி விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். இந்த செய்தி எங்க வருது? புகாரில வரக்கூடிய செய்தி. அப்ப நாம் சிந்தனை என்ன செய்யக்கூடாது, அப்படி திறந்த சிந்தனை அல்ல. மார்க்கத்தில் நாம் நமது மறுமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறான சிந்தனைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, இடமளிக்க. ஷைத்தான் என்ன செய்வான், கொஞ்சம் போட்டு பார்ப்பான், என்ன அப்ளை ஆகுதான்னு பார்ப்பான், அப்படித்தானே? போட்டு பார்ப்பான், என்ன அப்ளை ஆகுதா, வேலை செய்தா, வேலை செஞ்சா என்ன செய்வான், அடுத்த ஸ்டெப்புக்கு போவான், அடுத்த ஸ்டெப்புக்கு போவான். அப்ப என்ன செய்வான்டா, இப்படித்தான் அவனது அந்த சூழ்ச்சி என்பது இருக்கிறது. அப்ப அதற்கு அங்க இடமில்லை. உடனே என்ன செய்யுங்க, அதை நிறுத்துங்கள், அதை நிறுத்தி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்? அதுக்கு அதை விட கடந்து ஷைத்தானுக்கு செல்வதற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, இடமளிக்க கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன கேட்கிறான், ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹி யர்சுகுக்கும், அதாவது அல்லாஹ் அல்லாத ஒரு படைப்பாளன் இருக்கிறானா, அப்படிதான் கேட்கிறான் அல்லாஹு தஆலா. அப்ப அவன் யாரு? ஹாலிக். என்ன சிலவன் வந்து எப்படி கேள்வி கேட்பான்டா, அல்லாஹ்வுக்கு வந்து இன்னொரு அவனை போன்ற ஒரு இறைவனை படைக்க முடியுமா, அல்லாஹ்வுக்கு அவனை போன்ற இன்னொரு இறைவனை படைக்க முடியுமா என்றால், அவன் படைத்தால் அது என்ன, படைக்கப்பட்ட ஒன்று, மஹ்லூக். அப்படியா இல்லையா? அவன் எப்படி இறைவனாக முடியும்? இறைவன் படைக்கக்கூடியது என்ன, அவன் படைத்த ஒன்று, அது படைக்கப்பட்டது. அப்ப எனவே இந்த கேள்வியே பிழையானது. இந்த கேள்வி என்னது, ஒரு பிழையான கேள்வி. எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப நாம் இதுல மிக தெளிவாக இருக்க வேண்டும். மார்க்கம் நமக்கு வரம்புகளை, வரையறைகளை போட்டு இருக்கிறது என்றால் எதற்காக போட்டிருக்கிறது? நமது நன்மைக்காக, நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக. எனவே இந்த விடயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுல வேறு சில செய்திகள்ல எப்படி வருதுன்னு சொன்னா, முஸ்லிம்ல வார செய்தியில இவ்வாறு ஷைத்தான் உங்களிடம் வந்து பூமியை படைத்தது யார் என்று கேட்பான். புரியுதா? இவ்வாறு ஒவ்வொன்றாக கேட்டுவிட்டு அல்லாஹுவை படைத்தது யார் என்று கேட்பான். இதுல ஃபஇதா அஹஸ்ஸ அஹதுக்கும் பிஷைஇன் மின் ஹாதா, இதுல எப்படி வந்து அஹஸ்ஸன ஒருத்தன் இதை உணர்ந்தால், அவனுக்குள்ள இப்படியான கேள்விகளை ஷைத்தான் எழுப்பி இதை நீங்கள் உணர்ந்தால் என்ன சொல்ல வேண்டும் பாருங்க. இது முக்கியமான வார்த்தை. இதுல மூன்றாவது ஒரு வழிகாட்டல், ஆமன்து பில்லாஹி வபி ருசுலிஹி என்று சொல்லட்டும். ஆமன்து பில்லாஹி வபி ருசுலிஹி, முக்கியமான வார்த்தை. நான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டு விட்டேன், ஈமான் கொண்டு விட்டேன். எவ்வளவு முக்கியமான, அவர் மூமினாக இருக்கிறாரு. மூமினாக உள்ளவர் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? ஆமன்து பில்லாஹி வபி ருசுலிஹி என்று சொல்லட்டும். அல்லாஹுவையும் அவனது தூதர்களை நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன், ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லட்டும். அப்ப இங்கு
ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும். ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப இது எத்தனை 3 வழிகாட்டல் நாங்க இப்ப பாக்குறோம். இந்த 2 ஹதீஸ்ல நமக்கு பாத்தீங்கன்னா எத்தனை வழிகாட்டல்? 3 வழிகாட்டல். என்னென்ன வழிகாட்டல்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நாம் உடனே சொல்வது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது நாம் நன்றா புரிஞ்சுக்கணும், தவறான என்ன சிந்தனை வந்தேன் அப்படித்தானே தவறான. இப்ப குர்ஆன் எப்படி சொல்லுது? இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன். ஒருவருக்கு ஒரு என்ன செய்து, ஒரு தீண்டுதல் ஷைத்தான் புறத்திலிருந்து வருது, ஒரு தவறுக்கான ஒரு தூண்டுதல் வருகிறது என்றால் உடனே அவர் என்ன செய்யட்டும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லட்டும் என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப எனவே இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா, அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விடயம் என்னவென்றால், நாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். அடுத்து என்ன? அதோடு நாம் அந்த சிந்தனையை நாங்க வளரவிடக் கூடாது. அந்த சிந்தனையை நாம் வளரவிடக் கூடாது. உடனே அந்த சிந்தனையை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த தவறான சிந்தனையிலிருந்து நாம் உடனே விலகிவிட வேண்டும். அடுத்த என்ன அருமையான சகோதரர்களே, நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆமன்து பில்லாஹி வ பிருசுலிஹி. அல்லாஹ்வையும் அவனது தூதர்களையும் நான் நம்பிக்கை கொண்டேன், ஈமான் கொண்டு விட்டேன் என்று அவர் சொல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த மற்றும் ஒரு செய்தியில் ஆமன்து பில்லா என்ற வார்த்தை மட்டும் வரக்கூடிய செய்தியும் இருக்கிறது. ஆமன்து பில்லாஹி வ பிருசுலி என்று சேர்ந்து வரக்கூடிய செய்திகளும் இருக்கிறது. அதாவது இன்னொரு செய்தியில நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தில்க மஹ்துல் ஈமான் வருது ஹதீஸ்ல. ஸரீஹுல் ஈமானும் வருது, தில்க மஹ்துல் ஈமான். அது என்ன? அது தெளிவான ஈமான் என்றான். அதாவது அந்த எண்ணம் ஒருவருக்குள் உருவாகும் போது அது அவர் தவறாக காணுகிறாரா இல்லையா, அது என்ன செய்த ரசூல் சொல்றாங்க, அது தெளிவான ஈமான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு மனிதர் வருகிறார். அப்ப இதெல்லாம் யார் இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் சஹாபாக்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நபித்தோழர்கள், சஹாபாக்கள். அவர்களே இதை உணர்ந்து இருக்கிறாங்கடா, இப்ப நாங்க யாரு? நாங்க எவ்வளவு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சஹாபாக்களே இந்த நிலையை உணர்ந்து இருக்கிறாங்க, இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அதற்கு தீர்வை தேடி யாரிடம் வந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் அதற்குரிய தீர்வை பெற்றுக் கொண்டார்கள். இதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்ப நாம் இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு வரும்போது நாம் எது நமக்கு தீர்வு? அல் குர்ஆன், சுன்னா, சஹாபாக்கள். அதில் தான் நமக்கு என்ன இருக்கிறது? தீர்வு இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அதாவது ஒருவருடைய உள்ளத்துல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறது சாதாரண சிம்பிளான விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவருக்குள்ள ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறது என்பது என்ன? ஒரு சாதாரணமாக ஏற்படுத்தி விட்டு போயிடலாம். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்வார்? அதில் தடுமாறி கொண்டிருப்பார். மார்க்கத்தில் தெளிவில்லை என்றால் அவர் படிப்படியாக மார்க்கத்துடைய பிடிப்பு அவரிடமிருந்து என்ன செய்யும்? இல்லாமலாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தி அபூதாவுதில் 5112 செய்தியாக வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு மனிதர் வந்தார். ஒரு மனிதர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், இன்ன அஹதனா யஜிது ஃபீ நஃப்ஸிஹி. ஒருவருடைய உள்ளத்துல அவங்க ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க? அவங்களுக்குள்ள ஏற்படுகிறது. அவ்வாறு ஏற்படுவதை அவங்க எந்த அளவுக்கு அதை உணர்றாங்கடா, அதாவது இப்ப நெருப்புல ஒன்றை போட்டு என்னது, ஒரு நெருப்பு சுட்டெரிப்பதை போன்று உணர்கிறார். எதை உணர்றாரு? நெருப்பு. அதை அதை பேசுறது, அதை சொல்றது, அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு சொன்னா, நெருப்பில் ஒன்றை போட்டு சுட்டெரிப்பதை விட அது என்ன செய்து அவருக்கு கடுமையாக இருக்கிறது. அது மிக கடுமையாக இருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம்தான், ஈமானுடைய சுவையை அடைந்து கொண்டவர் 3 பண்புகளை கொண்டவர். 3 பண்புகளை கொண்டவர். அதுல இந்த தலைப்போட சம்பந்தப்பட்ட விஷயம் எது? அந்த 3 பண்புகளை சொல்லுங்க. இப்ப இவர் சொல்ற இந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த 3 பண்புகள்ல ஒன்று எது? அதாவது ரசூலுல்லாஹ் அதுல எப்படி சொல்றாங்க? அதாவது குஃப்ரின் பக்கம் ஒருவர் செல்வதை எந்த அளவுக்கு வெறுக்க வேணும்? அவர் நெருப்பில் போடப்படுவதை எவ்வளவு வெறுப்பாரோ, நெருப்பில் அவர் போடப்படுவதை எவ்வளவு வெறுப்பாரோ அது போன்று எதை வெறுக்க வேணுமாம்?
அவர் குஃப்ருக்கு செல்வதை, குஃப்ரில் வீழ்வதை வெறுக்க வேண்டும். ஏன்? குஃப்ரு நரகத்துக்கு தான் கொண்டு போகும். குஃப்ர் எங்க கொண்டு போகும்? நரகத்துக்கு தான் கொண்டு செல்லும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில பாருங்க, அதாவது இந்த இடத்துல அந்த மனிதர் சொல்கிறார், அப்ப ஒன்றை நெருப்புல போட்டு சுட்டெரிப்பதை போன்று இந்த வார்த்தைகளை பேசுவதை நான் என்ன செய்கிறேன்? நான் வெறுக்கின்றேன். அப்போது ரசூலுல்லாஹ் பாருங்க சொல்றாங்க, 3 முறை அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொன்னாங்க. 3 முறை நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். இந்த ஹதீஸ் எங்களுக்கு இன்னொரு முன்மாதிரி, ஒரு ஆச்சரியமான ஒரு வியக்கத்தக்க விஷயம் அவ்வாறு ஏற்படும் போது இவ்வாறு சொல்வதற்கான ஒரு முன்மாதிரி நாங்கள் இந்த ஹதீஸ்ல படிக்கின்றோம். சொல்லுவாங்க, அடுத்து சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வஸா. சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ரத்த கைதஹு இலல் வஸ்வஸா. அப்ப ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சி என்பது எதோட நிக்குது? அந்த ஒரு சும்மா ஒரு வஸ்வசாவோட நிக்குது, அவ்வளவுதான். அதுக்கு அங்கே அவனுக்கு போக முடியல. அதை நீங்க கவனிக்க, என்ன அது ஒரு சும்மா ஒரு வஸ்வசா, ஒரு ஊசலாட்டத்தோடு அதோடு என்ன செய்து தடைபடுது. ஷைத்தானுக்கு என்ன செய்ய முடியல? அதை கடந்து செல்ல முடியவில்லை. அப்ப அதை கடந்து ஏன் செல்ல முடியவில்லை? என்ன காரணம்? இவரது ஈமானிய உறுதி, மார்க்கத்துடைய அந்த ஞானம், இல்ம். சுப்ஹானல்லாஹ். அப்படி இல்லாத ஒருத்தர் என்ன செஞ்சிடும்? அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், அப்படி ஷைத்தான் என்ன செய்வான்? கொண்டு செல்வான். சந்தேகங்கள் உருவாகும். இப்ப நாங்க வாழக்கூடிய உலகத்துல என்ன செய்யுது? விஞ்ஞானம் அதை சொல்லுது, இதை சொல்லுது, அப்படித்தானே? அப்ப டார்வின் கோட்பாடு அது இதுன்னு சொல்லி என்ன செய்யுது? பலவிதமான ஒரு குழப்பங்கள். அதாவது படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த நம்பிக்கைக்கு சவாலாக உள்ள எவ்வளவு விஷயம் இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிரான நம்பிக்கைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நமது ஈமானை பாதுகாத்துக் கொள்வது என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விடயம், அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், காலையில் மூமினாக இருப்பான், மாலையாவதற்குள் காஃபிராகி விடுவான். வந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இல்லையா? ஈமானுக்கு எதிரான ஒரு சூழல், இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சூழல், அதற்கு எதிரான சிந்தனைகள். அதே போன்று பாத்தீங்கன்னா, ஈமானை பாதுகாத்துக் கொள்ள எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் என்று சொல்றாங்க. ஒரு நெருப்பு கங்கை ஒருவர் தனது உள்ளங்கையிலே வைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவு கஷ்டமோ அது போன்று கஷ்டமான ஒரு காலம் வரும் என்று சொல்லி இருக்கிறாங்க. எனவே நறுமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எதை சொல்லுது என்று சொன்னால், அதாவது நமது ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் என்ன செய்வான்? இதில் சந்தேகங்களை உருவாக்குவதற்கு அவன் முயற்சித்துக் கொண்டே இருப்பான். என் அருமை சகோதரர்களே, அதே போன்று இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன உம்மத்தக்கண்டே ஹதீஸ் வருது. எப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய சமுதாயம் என்ன செய்வார்கள்? இவ்வாறு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இதை படைத்தது யாரு, அதை படைத்தது யார் என்று கேட்டுவிட்டு கடைசியில் அல்லாஹுவை படைத்தது யார் என்று என்ன செய்வார்கள்? அவர்கள் கேட்பார்கள். நேரமே இது என்ன ஒரு அறிவுபூர்வமான கேள்வியா? அல்லாஹ் ஒருத்தன் படைச்சிட்டானா அப்புறம் என்ன ஆகும்? அவனை படைச்சது யாரு? அவனை என்ன? இப்போ நாங்க இதுல பாருங்க, ஒரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதுல நாங்க என்னென்ன சொல்ல வேணும் அப்படின்ற அந்த விஷயத்துல குர்ஆன்ல சூரத்துல் ஹதீத்ல வரக்கூடிய இந்த வசனத்தை ஓதுங்கன்னு ஹதீஸ் வருது. உங்களோட நஃப்ஸ்ல, உங்களோட உள்ளத்துல இப்படியான ஒரு சந்தேகத்தை நீங்க உணர்ந்தால், என்ன சந்தேகத்தை நீங்க உணர்ந்தால் எப்படி ஓதணுமாம்? ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். ஹுவல் அவ்வல் என்ன அர்த்தம்? அவன் தான் ஆரம்பமானவன், அப்படித்தானே? இப்ப அவன் தான் ஆரம்பமானவன்றதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன விளக்கம் சொன்னாங்க? நாங்க நைட்ல ஒரு துவா ஓதுவோம் தானே தூங்குறதுக்கு முன்னால. அந்த துவால என்ன வருது? நைட்ல தூங்கும் போது, அந்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷை. அந்தல் அவ்வல், நீதான் என்ன ஆரம்பமானவன், முதன்மையானவன். ஃபலைஸ கப்லக ஷை, அவன் என்ன உனக்கு முன்னர் யாருமே இல்லை, எதுவும் இல்லை. அதுதான் விளக்கம். அப்ப அவனை படிச்சது யாரும் ஒரு கேள்வி இல்லை. என்ன? ஹுவல் அவ்வல். அப்ப அந்தல் அவ்வல் ஃபலைஸ கப்லக
செய், உனக்கு முன்னர் எதுவும் இல்லை. புரியுதா சொல்றது? அதுல அடுத்து என்ன வருது? வல் ஆஹிர், அவன் தான் இறுதியானவன். ஃபலைஸ பஅதக ஷை வ அன்தல் ஆஹிர் ஃபலைஸ பஅதக ஷை, நீதான் இறுதியானவன், உனக்கு பின்னர் எதுவும் இல்லை. அதே போன்று வ அன்தல் ஸாஹிர் ஃபலைஸ ஃபௌகக ஷை, நீதான் வெளிப்படையானவன், உனக்கு மேல் எதுவுமே இல்லை. வ அன்தல் பாத்தின் ஃபலைஸ தூனக ஷை, நீதான் என்ன அந்தரங்கமானவன், மறைமுகமானவன், உன்னை தவிர மறைவான எதுவும் இல்லை. இப்படி வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று இதையும் நாம் ஓதலாம். இதனுடைய இந்த வழிகாட்டல்ல இதுவும் வருகிறது, இதுவும் வருது, இந்த வழிகாட்டலும் வருது. அப்ப இது எத்தனை வழிகாட்டல்? நாங்க எத்தனை பார்த்தோம் மொத்தம்? 3, இதோடு சேர்த்து 4வது வழிகாட்டல். 4வது வழிகாட்டல் இந்த வசனத்தை ஓதுவது. இவ்வாறான ஒரு நிலை வந்தால் ஒருவர் ஓதுவது ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஸாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான இந்த செய்திகள் மிக முக்கியமாக நமது ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள விஷயம். அதாவது மறைவான விஷயங்கள், அப்படித்தானே? மறைவான விஷயங்களை பொறுத்தவரையில் மூமின்களுடைய சிறப்பம்சம் என்ன? அவற்றை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டார்களா, மறைவானவற்றை சந்தேகத்துக்கிடமின்றி என்ன செய்வாங்க? நம்புவார்கள். அதுல எந்த ஒரு சந்தேகம் ஒரு மூமினுக்கு இருக்காது. அதான் மூமினுடைய சிறப்பு. அந்த சிறப்பை நாம் என்ன செய்யணும்? இன்னும் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். அதுல எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லை. சமிஅனா வ அத்தஅனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம், ஆமன்னா சல்லம்னா நம்பிக்கை கொண்டோம் கட்டுப்பட்டோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான சந்தேகங்கள் மார்க்க சட்டதிட்டங்களாக இருக்கலாம், இபாதத் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், நமது நம்பிக்கை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவைகளை நாங்க மிக உறுதியாக இருக்கும். மார்க்கம் இந்த சட்டத்தை சொல்லிவிட்டதா, நாம் என்ன செய்து விட்டோம்? அதற்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்பதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். அப்ப ஷைத்தான் வரக்கூடிய ஒரு ஆபத்தான ரூட் இது. ஷைத்தான் வரக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு ரூட். சொல்றாங்க, சாதாரண இபாதத் விஷயத்தை நமக்கு சொல்லும் போது என்ன சொல்றாங்க? ஒருவருக்கு காற்று பிரிவது போன்று ஒரு உணர்வு ஏற்பட்டால் அதை பொருட்படுத்த வேண்டாம் என்றாங்க. அதை நீங்க கண்டுகொள்ள வேண்டியதில்லை. ஒன்று நீங்கள் சத்தத்தை கொண்டு முடிவு செய்ய வேண்டும், அல்லது அதனுடைய நாற்றத்தை கொண்டு முடிவு செய்யுங்க. இப்படிதான் சொல்லித்தாரான். அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? சந்தேகங்கள் உருவாக்குவான். இப்ப நாங்க உழு செஞ்சு கொண்டு வருவோம், என்ன செய்வான்? ஷைத்தான் ஒரு சந்தேகத்தை உருவாக்குவான். புரியுதா சொல்றது? எனவே இவ்வாறான சந்தேகங்கள் இதை நாங்க பொருட்படுத்த வேண்டியதில்லை. உறுதியாக ஒன்று நிகழ்ந்து விட்டாலே தவிர அது நமது இபாதத் சார்ந்த விடயங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்ப நாம் நமது பிள்ளைகளுக்கும் இந்த வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு பகுதி. என்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது கடவுள் மறுப்பாளர்கள் என்றெல்லாம் தோன்றுவதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது என்றால் இவ்வாறான சந்தேகங்கள் தான். இவ்வாறான சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய இணையதளங்கள், அவ்வாறான சோசியல் மீடியா, அதோடு உள்ள தொடர்புகள், இதனால பல ஆபத்துகளை சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கான வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, ஷைத்தான் நுழையக்கூடிய ஒரு ஆபத்தான வாயில். ஷைத்தான் பல விதத்துல சந்தேகங்கள் உருவாக்குவான். நமக்குள்ள என்ன செய்வான்? எப்படியான சந்தேகங்கள் உருவாக்குவான்? சில நேரங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது பாருங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களை பாருங்க, எவ்வளவு பேர் இதை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, நீங்க ஒரு ஆள், நீ செய்யறது சரியா இருக்குமா? இப்படி போடுவான் ஷைத்தான். எப்படி போடுவான் சந்தேகத்தை? அவனை சுற்றி உள்ளவங்க இவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க, செய்கிறார்கள், இவ்வளவு பேர் மௌலுது ஓதுகிறார்கள், இவ்வளவு பேர் தர்காவுக்கு போகிறார்கள். புரியுது அவன் சொல்றது? இப்படி என்ன செய்வான்? ஷைத்தான் சந்தேகத்தை உருவாக்குவான். நீங்க எவ்வளவு பேர், நீங்க ஒருத்தர் 2 பேர் தான் ஊர்ல இருக்கிறீங்க. சத்தியத்துக்குரிய அளவுகோல் என்ன? இதா பூமியில் உள்ள அதிகமாக நீங்க பின்பற்றினால் நேர்வழியை விட்டார்கள், உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். புரியுது சொல்றது? சத்தியத்துக்குரிய அளவுகோல் குர்ஆன், சுன்னா, ஹதீஸ். எனவே நறுமையான அப்ப பல வடிவங்கள்ல என்ன செய்வான்? சந்தேகங்களை ஷைத்தான் போடுவான். நீ இவ்வளவு தவறுகள் செய்து விட்டாய், நீ அமல் செய்த என்ன பலன், அது இது இப்படி பல வகையில கொண்டு வருவான். அப்ப நாங்கள் இவைகள் இந்த சூழ்ச்சிகள் ஆளாகி விடாமல் மார்க்கத்துடைய வழிகாட்டல்கள் மிக முக்கியம். இந்த விடயங்கள்ல
என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.